எல்லோருமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த 5 தினங்களுக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டம் செருத்தப்பட்டி கிராமத்திற்கு பேருந்து வசதி கேட்டு பள்ளி மாணவர்களும் கிராம மக்களும் கோரிக்கை விடுத்த நிலையில் அந்த தொகுதி எம்எல்ஏ பகுதி மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்திருக்காரு. இந்த நிலையில் நேற்று தங்கள் கிராமத்திற்கு பஸ் வசதி கிடைத்ததை அடுத்து கிராம மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள் விஜய் மாமா நன்றி மாமா அப்படின்ற மாதிரி நம்ம முதல்வர் விஜய்க்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இயக்குனர் பேரரசு அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது இயக்குனர் சங்கம் சார்பாக முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்த நாங்கள் மிகவுமே ஆர்வமாக இருக்கிறோம். தயாரிப்பாளர் சங்கமும் இதில் தீவிரமாக இருக்கு. நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தாலும் முதல்வர் தரப்பிலிருந்து ஒரு சிறிய தயக்கம் இருப்பதாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாராட்டு விழா நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம முதல்வர் தரப்பிலிருந்து எப்போ இதற்கான ஒப்புதல் கிடைக்கும் அப்படின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. தாவிக கட்சியில் ஒருத்தர் லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் உலா வந்துட்டு இருந்துச்சு. லஞ்சம் வாங்கியதாக மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் தாவேக நிர்வாகியுமான வீராசாமி அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கம் அப்படின்ற ஒரு செய்தி தான் கிடச்சிருக்கு. அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. கைமாத்து பணம் தான் அது, நான் லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல போதிலுமே அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி வீராசாமியை கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம முதலமைச்சர் விஜயோடைய பிளான் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள் வாங்கிட்டு இருக்காரு. அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அந்த படிப்பிற்கான தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான உள் இட ஒதுக்கீட்டை 7.5% 10% உயர்த்தறதுக்கு பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. உள் இட ஒதுக்கீட்டை 10% வரை உயர்த்துவது குறித்து ஆராய புதிய நிபுணர் குழுவை அமைக்கிறதுக்காக சிஎம் விஜய் அவர்கள் திட்டம் தீட்டியிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி. அண்ட் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சட்ட வல்லுநர்களுடன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் விரைவிலே ஆலோசனை செய்து தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு இதுவரை 7.5% உள் இட ஒதுக்கீடு இருந்திருக்கு. ஸோ இதன் மூலமாக அரசு கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளில் 625 மாணவர்கள் இலவச கல்வி பயன்பெறலாம் அப்படின்ற மாதிரியும் உள் இட ஒதுக்கீடு 10% உயர்த்தப்பட்டால் ஆண்டுதோறும் 800க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் பயனடையலாம் அப்படின்றதால இந்த ஒரு திட்டத்தை நோக்கி விஜய் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மக்களால் மிகுந்த பாராட்டுகள் குமிந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம தளபதி விஜயோடைய ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 23 ரிலீஸ் அப்படின்னு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ இதையொட்டி நம்ம மியூசிக் டைரக்டர் மற்றும் ஆக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் தளபதி வந்தால் நம்ம தள்ளி போய் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் பதிவு பண்ணியிருக்காரு. அதுவும் லாஸ்ட் டைம் ஸோ ஜனநாயகன் டீமுக்கு ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்த ஒரு பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நடிப்பில் இம்மார்டல் திரைப்படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டது. இப்போ ஜனநாயகன் படம் அதே தேதியில் வர்றதால இவருடைய படத்தை தள்ளி வச்சிருக்காரு. செப்டம்பர் 4 வெளியாகும் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம தளபதி விஜய் அவர்கள் இறுதியாக நடித்த ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 23 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜனநாயகன் ப்ரீ புக்கிங்லாம் ரொம்பவே மும்மரமாக போய்கிட்டு இருக்கு. ஓவர்சீஸில் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே 2 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருச்சு. ஒரு சென்சேஷனல் ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இது பல ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.
நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை நேரில் சென்று போய் பார்த்துருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் உலா வந்துடுச்சு. அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களுமே வந்து அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் இதை வந்து ரொம்பவே ஹாப்பி நோட்டடாக வந்து பகிர்ந்திருக்காரு. ஒரு சில கேப்ஷன்ஸோட மக்களை மகிழ்வித்த நடிகராக இருந்து மாநிலத்தை வழிநடத்தும் தலைவராக உயர்ந்த நம்ம விஜய் சாருடைய பயணம் வந்து அசாதாரணமானது. முதலமைச்சர் விஜய் சாரை வந்து நேரில் சந்தித்து வாழ்த்தியது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ரசிகன் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் அவார்ட் ஷோ, அப்புறம் இப்போ கோட்டில் வந்து ஒரு நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய பயணம் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் இந்த ஒரு சந்திப்பால் இன்னமும் வந்து சிறப்பாயிடுச்சு. எங்களுடைய சகோதரத்துவம் வந்து என்றைக்குமே தொடரும். எங்களுடைய பிரதர்ஹுட் பாண்ட் வந்து ரொம்பவே எமோஷ்னல், எப்போவுமே வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.